எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு டெல்லியில் ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங் இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ மீட்டிங்கோட பேர் வந்து சிசிஎஸ் மீட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மீட்டிங் என்னன்னா தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் அதை எப்படி சந்திக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு மீட்டிங் வந்து இப்போதைக்கு டெல்லியில் போயிட்டு இருக்கு. அந்த மீட்டிங்கை வந்து தலைமை தாங்கிறது வந்து மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமை தாங்குறார். ஜென்ரலாக அந்த சிசிஎஸ் மீட்டிங்கில் யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதமர் இருப்பாரு, அப்புறமா உள்துறை அமைச்சர் இருப்பாரு, அப்புறமா பாதுகாப்புத்துறை அமைச்சர், அப்புறம் வெளியுறவுத்துறை அமைச்சர், நிதி அமைச்சர். இவங்க 5 பேருமே கண்டிப்பா இருக்கக்கூடிய ஒரு மீட்டிங் தான் இந்த சிசிஎஸ் மீட்டிங்னு சொல்லுவாங்க ஜென்ரலா. கூடவே வேற யார் அதிகாரிகள் தரப்புல யார் இருப்பாங்க அப்படின்னா, தேசிய பாதுகாப்பு ஆலோசகர். அது வந்து ஒரு பொறுப்பு, அது தனிநபராக இருந்தால் இப்போ அஜித்குமார் டோவல் அவர்கள் இருக்காங்க, அவர் அந்த மீட்டிங்ல இருக்காரு. கேபினட் செக்ரட்டரி, ஃபாரின் செக்ரட்டரி, இந்த மாதிரி செக்ரட்டரிஸ் லெவல்ல இருக்கிறவங்க, அரசாங்கத்தோடைய செக்ரட்டரியா இருக்காங்க, அவங்களும் இந்த மீட்டிங்ல பங்கேற்பாங்க. அதே மாதிரி ராணுவ தரப்புல வந்து முப்படைகளின் தளபதியும், அதாவது சிடிஎஸ் சொல்லப்பட்ட அவரும் அந்த மீட்டிங்ல இருப்பாரு. ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், இந்த 3 துறைகள் இருக்கு இல்லையா, ராணுவத்தோடைய 3 முக்கியமான பிரிவுகள், இதோடைய தலைவர்களும் அந்த மீட்டிங்ல இருப்பாங்க. இவங்க எல்லாம் ஜெனரலா கூட்டினாங்கன்னா அது பேரு சிசிஎஸ் மீட்டிங்னு பேரு. இந்த மீட்டிங் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. இதுல கூட எக்ஸ்ட்ராவா இந்த வாட்டி மீட்டிங்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து மாண்புமிகு பெட்ரோலியம் துறை அமைச்சர் பங்கேற்கிறார்கள். அதே மாதிரி கப்பல் துறை அமைச்சர் மீட்டிங்ல பங்கேற்கிறார். கூடவே காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல் அவர்கள் இந்த மீட்டிங்ல பங்கேற்கிறார். ஸோ இது எல்லாமே எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடிய துறைகளுடைய அமைச்சரவையிலிருந்து அவங்களும் இந்த மீட்டிங்ல இடம்பெறாங்க. ஏன் இது மீட்டிங்ல இடம்பெறணும், எதுக்காக வந்து இவங்க எல்லாருமே இப்போ ஒன்னா கூடுறாங்க, என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு ஆவல் எல்லாருக்குமே இருக்கு இந்தியால. ஸோ என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் 3 ப்ராப்ளம் இந்த மீட்டிங்ல முக்கியமா விவாதிக்கப்படும். அதுக்கான ஆலோசனைகள் வரும், அதுக்கான ஏதாவது பிரச்சனை வருதுன்னா அது முடிவுகள் எடுக்கப்படும். இந்த 3ம் கண்டிப்பா இருப்பதற்கு வாய்ப்புகள். ஸோ என்ன முதல் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள இருக்க இந்த கர்ப்பாம்பூச்சி, அப்புறம் E20, அப்புறம் பல்லி ஜனதா, அப்புறமா வந்து நாய் ஜனதா பார்ட்டி, ஏதோ ஒன்று வச்சிருக்காங்களே ஒவ்வொன்றும். ஸோ உள்நாட்டில் கூடிய பிரச்சனைகளை உண்டு பண்ணி நாட்டுடைய ஸ்திரத்தன்மையும் வளர்ச்சியும் கெடுக்கிறது. ஸோ அப்படின்னு கங்கணம் கட்டின்னு ஒரு சில குரூப் சுத்திட்டு இருக்கு. ஸோ அந்த குரூப்பை எப்படி ஹேண்டில் பண்றது? இது வந்து வெறுமனே ஒரு மக்கள் போராட்டமா, இல்லைன்னா வந்து வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய அச்சுறுத்தலா அப்படின்னா, கண்டிப்பா வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய அச்சுறுத்தல் ரிஜிம் சேஞ்ச் ஆபரேஷனா தான் நம்ம இதை பார்க்கணும். ஸோ அந்த அச்சுறுத்தலை எப்படி சமாளிப்பது அப்படின்றது முதல் பாயிண்ட் எடுக்கணும். ஏன்னா இது வந்து பங்களாதேஷ்ல இது நடந்தது, ஸ்ரீலங்கால நடந்தது, நேபாளில் நடந்தது, அதே மாதிரி நாங்கள் செஞ்சு காட்டுவோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வாய் திறந்து பேசுற அளவுக்கு இருக்காங்க. ஸோ அப்போ உள்நாட்டுல இது மாதிரி பிரச்சனை வந்ததுன்னா ஹேண்டில் பண்றதுன்றதுக்காக இந்த மீட்டிங் நடக்கும். ஆனால் கண்டிப்பா நடத்தலாம். ஏன்னா தேசிய பாதுகாப்பு மிஞ்சி தேசம் இல்லை. ஸோ வெளியில இருந்து ஒருத்தன் வருவான், உள்ள உட்கார வைப்பான், அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு போயிடுவான், அதுக்கப்புறம் நாடு குட்டி சவரா போவோம்னா அந்த உள்நாட்டு பிரச்சனையில இருந்து காப்பாற்றுறதுக்காகவும் இந்த நாடு அரசாங்கம் வேலை செய்யணும். இதுல என்னென்னலாம் விவாதிக்கப்படலாம், எப்படி ஒருவேளை திரும்ப போராட்டம் வந்ததுன்னா அந்த போராட்டத்தை எப்படி கையாள்வது, ஸோ வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய பணத்தை எப்படி நிறுத்துவது, இந்த போராட்டத்துக்கு வரத்துக்கு நான் அது நல்ல விஷயத்துக்கு சொல்லல. ஸோ அதே மாதிரி வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய அச்சுறுத்தல், பொருள் ரீதியாக, அப்புறமா ஆயுதம் ரீதியாக ஏதாவது சப்ளை ஆச்சுன்னா அது எப்படி, இது உள்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சால்வ் பண்றது. இரண்டாவது பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா, இதோடைய கண்டினியூவேஷனாவே எடுத்துக்கிட்டோம்னா, பாகிஸ்தான்ல உள்நாட்டுல பயங்கர பிரச்சனை போயிட்டு இருக்கு. பலூச்சிஸ்தான்ல தனி நாடு கேட்கறாங்க. காஷ்மீர் வந்து அதாவது பாகிஸ்தான்ல காஷ்மீர் அப்படிங்கிறது வந்து தனி மாநிலம் கிடையாது. அவங்க வந்து ஆசாத் காஷ்மீர்ன்ற பேர்ல ஒரு தனி நாடாக தான் காஷ்மீரை பாக்குறாங்க. அந்த நாட்டுக்குள்ள தேர்தலுக்கு பாகிஸ்தான் உள்நாட்டுல தலையிடுது. அப்படிதான் பார்க்கணும் நம்ம. சோ அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த பகுதியா இருக்கக்கூடிய காஷ்மீரை விட்டுட்டு பாகிஸ்தான் ஆக்குபடி காஷ்மீர்ல ஒரு தேர்தல் நடக்கிறதுக்கு பாகிஸ்தான் மூக்கை நுழைக்கிறது. அங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஆக்குபடி காஷ்மீர் மக்கள் இந்தியாவோட சேரணும்னு சொல்லி போராட்டம் பண்றாங்க. அவங்களை அடித்து மிரட்டுகிறது. அரச பயங்கரவாதமாக பாகிஸ்தான் நடந்துகிறது. இது 80 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். நான் சொல்றது அப்பாவி பொதுமக்கள் ரோட்ல இறங்கி நீங்க ஜந்தர் மந்தருக்காக வாய்ஸ் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கீங்கல்ல, அதே மாதிரி போராட்டம் பண்ணதுல 80 பேர் செத்துருக்காங்க, துப்பாக்கி சூட்ல செத்துருக்காங்க. சோ 80 பேர் செத்ததுக்கு எந்த ஒரு நாடும் கண்டனமும் தெரிவிக்கல, எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணல. நம்ம ஊர்ல இன்னும் ஆட்சி மாற்றத்தை பத்தி வெளிநாட்டுல முக்கியமா அமெரிக்கா, UK, யூரோப்ல வெக்கமே இல்லாம பேசிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் என்ன பண்றது? அந்த மாதிரி போராட்டம் ஒரு கட்டத்தை தாண்டி ஈஸ்ட் பாகிஸ்தான்ல இருந்து இன்ஃபிளக்ஸ் வந்தது. நம்மளுடைய மக்கள் அகதிகளாக வந்தாங்க ஈஸ்ட் பாகிஸ்தான்ல இருந்து. வங்காளிகள் 1970-71 பாத்தீங்கன்னா டெய்லி ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து உள்ள தஞ்சம் புகுந்தாங்க. அந்த மாதிரி ஒருவேளை காஷ்மீர் மாநிலத்தில இருந்து
தஞ்சம் புகிறதுக்கு இந்த பக்கம் வந்தாங்கன்னா சோ அப்ப நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணோம். அது கூடவே உள்ள நிறைய நம்ம ஊர்ல இருந்து துரந்தர் மாதிரி அந்த ஊர்ல இருந்து எவனாவது ஒருத்தன் வந்தான்னா அவனை எப்படி ஹேண்டில் பண்றது. சோ அவன் என்னதான் இருந்தாலும் நம்ம நாட்டு பிரஜை தான், இல்லைன்னு சொல்லல. காஷ்மீர் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரா இருந்தாலும் காஷ்மீரி அப்படின்னாலே அவன் இந்தியாவோட பிரஜை தான் உலகத்துல. அவன் உள்ள வரும்போது அவனை எப்படி கையாள்வது அப்படின்ற விஷயம் எல்லாம் இருக்கு. அது சம்பந்தப்பட்ட ஒருவேளை பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் இந்தியாவோட இணைகிறது அந்த மாதிரி ஒரு செனாரியோ போறோம்னு. ஸோ அப்போ எப்படி நம்ம அந்த செக்யூரிட்டியை ஹேண்டில் பண்ண போறோம், அது ரிலேட்டடான ஒரு பேச்சுவார்த்தையா இருக்கலாம், ஆலோசனையா இருக்கலாம். இல்ல பாகிஸ்தான் மூலமாக அச்சுறுத்தல் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வருது. சோ நம்மளுக்கு ஒரு நாள் முன்னாடி சுதந்திரம் வாங்கிட்டு கடைசி வரைக்கும் உயிர் எடுத்துக்கிட்டு அவனும் வாழாம நம்மளையும் வாழ விடாம டெய்லி 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 பிரச்சனை பண்ணிட்டு 80 வருஷமா தாண்டிட்டு இருக்கோம். ஸோ ஆகஸ்ட் 15 வந்தாலே அவங்களுக்கு பிரச்சனை வரணும்னு ஆசை. கழுகுக்கு மூக்கில் வைத்தரும் பாகிஸ்தானை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணும். அதனால இந்த 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி இஷ்யூஸ் ஹேண்டில் பண்றதுக்கு எப்படி, இல்ல ஒரு பெரிய எல்லை தாண்டிய பயங்கரவாத செயலை ஈடுபடுவதுன்னு பாகிஸ்தானோ இல்ல வேற நாடோ முடிவு பண்ணியிருந்ததுன்னா அதை எப்படி தடுத்துவது, அந்த ரிலேட்டடான இன்டெல் அது விதமான ஆலோசனை இருந்ததா? we have to wait and watch. மூன்றாவது, மேற்கு ஆசியாவில் மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதாவது அது துல்லிய தாக்குதல் போய் முக்கியமான இடங்களை தாக்குதல் போய் பொதுமக்கள் மீது மானாவரி தாக்குதலை இரண்டு தரப்பும் ஆரம்பித்து விட்டது. ஈரானும் இந்த பக்கம் மானாவரி தாக்குதல் பண்றான், இந்த பக்கம் இருக்கிற அரபு நாடுகளும் ஈரான் மீது மானாவரி தாக்குதல் பண்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட மத்திய தரைக்கடல் பகுதியிலிருந்து பாகிஸ்தான் வரை இருக்கிற நிலப்பரப்புல முழுக்க பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த பிரச்சனையில ஒரு ரவுண்டு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நடுவில் வந்து துபாய் அப்படின்னு ஒரு எடுத்துட்டு துபாயை சுத்தி ஒரு 2000 கிலோமீட்டருக்கு 1500 கிலோமீட்டருக்கு ரவுண்டு போட்டிங்கன்னா அந்த ரவுண்டுக்குள்ள கிட்டத்தட்ட வந்து 1,10,00,000 இந்தியர்கள் வாழ்கிறார்கள். நான் சொல்றது இஸ்ரேல் ஆரம்பிச்சு ஈரான் வரைக்கும் இருக்கக்கூடிய பிரதேசத்துல அந்த பிராந்தியத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,10,00,000 பேர் அங்க வாழக்கூடிய இந்தியர்கள் வாழ்கிறார்கள். ஸோ அவங்களுக்கு ஏதாவது அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு பிரச்சனை வரலாம். ஸோ அப்ப ஈரான் போய் அங்க இருக்கக்கூடிய கடல் நீரை நன்னீராக மாற்றும் திட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த டீசாலினேஷன் பிளான்ட் அது மேல தாக்குதல் பண்ணா பிரச்சனை. அதே மாதிரி வேற ஏதாவது ஒரு ஆயுதத்தை பிரயோகம் பண்ணாலுமே பிரச்சனை. சோ இப்ப வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களை எப்படி மீட்பது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அதற்காக ஒரு போடப்பட்ட ஒரு மீட்டிங். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன பெட்ரோலியம் துறை அமைச்சர் இந்த மீட்டிங்ல பங்கேற்கிறார். பெட்ரோல் விலை ஏறலாம், ஒருவேளை எண்ணெய் கிணறுகள் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள் தாக்கப்பட்டால், அப்ப அங்கிருந்து வரக்கூடிய எண்ணெய் வரத்து நின்றால், இல்ல மொத்தமாவே என்ன பிரச்சனை அப்படின்னு வந்ததுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றதுக்காக பெட்ரோலியத்துறை அமைச்சர் இந்த மீட்டிங்ல இருக்காரு. செக்யூரிட்டி இஷ்யூ மீட் பண்ற இடத்துல ஆயில், அதாவது அதை பத்தி பேசணும்னா கண்டிப்பா இந்த மாதிரி பிரச்சனை வரலாம். ஸோ அதுக்கு தயாரா இருக்கணும், அது எப்படி ஹேண்டில் பண்ண போறோம் அப்படின்றதுக்காக அவரு. சரி, ஒருவேளை நான் சொன்ன மாதிரி நடக்கக்கூடாது வேண்டிக்கிறேன், பட் ஸ்டில் நடந்தது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய இந்தியர்களை இங்க எடுத்துன்னு வரணும், அவங்களை வச்சுக்க முடியாது. ஸோ உக்ரைன்ல இருந்து எப்படி பிரச்சனை வரும்போது நம்ம மாணவர்கள்லாம் கூட்டு வந்தோம், அங்க இருந்து வேலை பார்க்குறவங்க எல்லாம் கூட்டிட்டு வந்தோம் இல்லையா, அந்த மாதிரி யமன்ல இருக்க பிரச்சனை வந்த போது அங்கிருந்து நம்மளுடைய மக்களை கூட்டிட்டு வந்தோம். அந்த மாதிரி ஆபரேஷன் கங்கா, ஆபரேஷன் காவேரி, அந்த மாதிரி ஒரு மீட்பு நடவடிக்கையாக ஒரு ஆபரேஷன் செயல்படணும் அப்படின்னா அது விமானம் மூலமா பண்ண முடியாது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பேஸ்லாம் அடி வாங்குது. ஈரான் தாக்குறது எல்லாருமே மானாவாரி தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சோம்னா ஃபிளைட் லேண்ட் ஆகணும், டேக் ஆஃப் ஆகணும், ஏர் ஸ்ட்ரிப் எல்லாமே காலி ஆயிடுச்சுன்னா பிரச்சனை. ஸோ அப்போ ஒரே வழி கப்பல்ல தான் கொண்டு வரணும். ஸோ அதுக்காக மேபி கப்பல் துறை அமைச்சர் அவர்களையும் அந்த மீட்டிங்ல சேர்த்திருக்கிறாங்க. ஸோ அதனால கூட இருக்கலாம். இல்ல கப்பல்கள் மேலும் தாக்கப்படுது, வேற ரூட் போறது, இல்ல வேற எந்த வழியில கொண்டு வர்றது, இது பத்தியான ஆலோசனைகள் செய்யப்படலாம், விவாதங்கள் அதனால் நடந்திருக்கலாம். ஸோ இதெல்லாமே யூகம் தான். ஆனா இந்த 3 விஷயங்கள் என்னுடைய பார்வையில நான் வைக்கிற இந்த 3 விஷயங்கள் பற்றி விவாதிக்கப்பட்டிருக்கலாம். ஸோ இதை தாண்டி பல்வேறு ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்கு. யூஎஸோடைய டாரிஃப் ஒரு பக்கம், என்னதான் அதாவது மழை விட்டாலும் தூவானம் விடவில்லை அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் அவர்கள் வந்து 18% ஃபிக்ஸ் பண்ணாலும் இன்னைக்கு மேல 12% அப்படின்னு மற்ற நாடுகளுக்கு எல்லாம் போட்டிருக்காரு. இந்தியாவுக்கு 10% போட்டிருக்காரு. அப்ப ஆல்ரெடி 18%, இப்ப மேல ஒரு 10% போட்டீங்கன்னா 28% டாரிஃபா. அதே மாதிரி பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில 100-200 போட்டுட்டு இருக்காரு. இதெல்லாம் நடக்காதான் தெரியாது. ஸோ இது எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்றது எப்படின்றதுக்கான ஒரு வெள்ளோட்டமோ இல்லைன்னா போர்க்கால ஒத்திகையாக இல்ல போர்க்கால நடவடிக்கையாக என்ன செய்ய வேண்டும் என்றது ஆலோசனை செய்திருக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்றது என்னுடைய பார்வையா வைக்கிறேன். இது பற்றி உங்களுடைய பார்வை என்னன்றது உங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.